இன்றைக்கி நடந்த சட்டமன்றத்தில் வந்து உதயநிதி அவர்கள் இன்றைக்கும் நேற்றுமே வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா, எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தான் நீங்கள் வந்து ஆட்சி பிடிச்சிங்க அப்படின்னு. அவருக்கு நான் ஒன்றும் சொல்லலை. உங்கள் கூட்டணி கட்சிகளை நாங்கள் ஆட்சி பிடிச்சோம், நாங்கள் ஆட்சி அமைச்சோம், அது வேறு. அதே கூட்டணி கட்சியில் தான் நீங்கள் வந்து 70 தொகுதிக்கிட்ட வின் பண்ணீங்க. 70 60 தெரியல. அதே கூட்டணி வச்சு தான் நீங்கள் வின் பண்ணீங்க. ஏன்னா திமுக இது வரைக்குமே தனித்து நின்று தனிப்பெரும்பான்மையாக வந்து வின் பண்ணதே கிடையாது. எல்லாமே இந்த தோழமை கட்சிகள் அதோட தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் இந்த விமர்சனம் வச்சிங்கன்னா அதே விமர்சனத்தை வந்து தாவேக்க வைப்பாங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் கூட்டணி இல்லாமல் திமுக முன்னே தனியாக சுழற்சியாக 230 தொகுதியில் நின்று வென்று காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கூட்டணி அவங்க கூட கூட்டணி இவங்க கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க, வின் பண்ணாங்க, ஆட்சி அமைச்சாங்க, அதெல்லாம் நீங்கள் பேசலாம். அதுக்கப்புறம் அதிமுக வந்து இப்போ 2ஆக பிளவுபட்டிருக்கு, நம்ம எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன திமுக என்ன கொடுத்துட்டு வைக்கிறாங்கன்னா, அது வந்து பிஜேபி கூட இருந்தது, இப்போ நீ வந்து கொள்கையும் வந்து எங்களுக்கும் பிஜேபிக்கும் வேறு அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இப்படி வந்து அதிமுக வந்து பாதி வந்து உங்க கூட வந்துருச்சு, அப்போ உங்கள் கொள்கை வந்து இடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரே காரணம், இப்போ நீங்களும் திமுகவுமே ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைப்பு தான் பேசிட்டு அது யார் சிஎம் ஆக போகிறீங்க அப்படின்னு பேசுனீங்க. அதெல்லாம் விட ஒன்றும் பெரிய கேவலம் கிடையாது. ஏன்னா பிஜேபி உள்ளே வரும்போதே அதிமுகவில் நிறைய பேர் வந்து இது வந்து சரிப்பட்டு வரல அப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் கட்சியோடைய அடுத்த கட்ட அடுத்ததுக்காக தான் அவங்க நிறைய பேர் கூட இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பிரச்சனைலாம் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சரியான ஒரு பாதை கிடைக்கல, அதனால் அங்கே இருந்தாங்க. பட் இப்போ வந்து புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, புதுசாக கட்சி ஒரு ஆட்சி அமைச்சிருக்கும் போது அவங்களுக்கு வந்து வேறு ஒரு பாயிண்ட் கிடைக்குது, வேறு ஒரு கட்சி கிடைக்குதுன்றபோது வேறு ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறது போது அந்த ஆப்ஷனுக்கு போகிறாங்க. பட் அதே இப்போ வந்து பிஜேபி கொள்கை உள்ளே எடுத்து ஒரு அதிமுக அமைக்கிறதுனா கிடையாது. உங்களுக்கு கொள்கை வேறு, இவங்களுக்கு கொள்கை வேறு தான். பட் அந்த கூட்டணிக்கத்தால் இவங்களுக்கு கொள்கை ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு, அதாவது இந்த விமர்சனம் வந்து சும்மான விமர்சனம், ஒரு பொய்யான விமர்சனம் தான் இப்போ வந்து திமுக வந்து விஜயவர்மனை வைக்கிறாங்க. அது எடுபடாது. உண்மையான ஒரு நியாயமான விமர்சனம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பட் பொய்யான விமர்சனம் வச்சிங்கன்னா அது எல்லாமே பொய்யா தான் போகும்.